அன்பா புனித வளனாரின் கைகள் கடின உழைப்பினால் காய்த்து போன கைகள். அந்த கைகளினால் மென்மையான குழந்தையை, இறைமகனை ஏந்த முடியுமா என்ற சந்தேகம் வளனாருக்கு ஏற்படுகிறது. அதனை அவர் உணர்த்துவதை இன்றைய செய்யுளிலே நாம் பார்க்கின்றோம். வேயின் பூளையின் நொய்ய மெய் உடை சேயினை தொழிலினால் காய்த்த தின்கரத்து இனி அடியனன் ஏந்தலாம் கொலோ வாயின் என் உயிர் பிரியாமையாகுமோ என்று மகிழ்வினை படலத்திலே கேட்பதாக இந்த அருமையான செய்யுள் அமைகிறது. இதன் பொருள் என்ன என்றால், மலரை காட்டிலும் இலவம் பஞ்சை காட்டிலும் மெல்லிய உடலை கொண்டுள்ள அம்மகனை தொழிலினால் காய்ப்பேறிய உறுதியான கைகளிலே இனி அடிமையாகிய நான் ஏந்தவும் கூடுமோ? அது வாய்த்ததாயின் என் உயிர் அம்மகிழ்ச்சியால் பிரியாதிருத்தலும் கூடுமோ என்று சொல்லுகிறார். திருக்குழந்தையை கையிலே ஏந்துவது எவ்வளவு பெருமை என்று அவர் உணர்வதை பார்க்கிறோம். இறைமகனின் திருவுடல் பூவிலும் மென்மையானது, இலவம் பஞ்சிலும் மென்மையானது. அந்த குழந்தையை உழைப்பால் காய்ப்புற்ற என் கைகளிலே எப்படி ஏந்துவது? அப்படியே ஏந்தினால் பொங்கும் மகிழ்ச்சியிலே எனது உயிர் பிரியாது தங்குமோ என்று சூசை பெருமிதம் கொள்கின்றார் என்று பார்க்கிறோம். வேயினின் பூளையின் நொய்ய மெய்யுடை சேயினை தொழிலினால் காய்த்த தென்கரத்து ஏயினே நடியனன் நேந்தலாம் கொலோ ஆயனன் உயிர் பிரியாமையாகுமோ என்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகின்றார். திருமகனை கையிலே ஏந்துவது எவ்வளவோ பெருமைதான். ஆனால் அதற்கு தகுதி இருக்கிறதா? வளர்ப்பு தந்தையாக கடவுள் அவரை தேர்ந்து கொண்டாலும் கூட தனக்கு தகுதி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் பல்வேறு செயல்களிலே அவர் சொல்வதை இறையடியார் தேம்பாவணியிலே ஆக்கி தந்திருக்கிறார். தாழ்ச்சியின் உருவமாக வளனார் விளங்குவதை பார்க்கிறோம். அந்த குழந்தையை கையிலே ஏந்திவிட்டால் மகிழ்ச்சி பொங்கி உயிரே போய்விடும் என்ற அளவுக்கு அவருடைய உணர்ச்சி பொங்கும் என்பதை இந்த செயல் மூலமாக உணர்த்துவதை பார்க்கிறோம். நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றன?